ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஷோ சினி கார்னர். ஸோ இன்றைக்கி நான் உங்களை சினிமா சர்ச்சைகளை வரவேற்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜர்னலிஸ்ட் சுபேஷ் சார் தான் இருக்கார். ஹாய் சார், வணக்கம். அண்ட் எப்படி இருக்கீங்க சார்? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிகே வேலு ஸ்பீச் அதை பற்றி நம்ம பேசிடலாமா? ஸோ விஜய் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். பர்டிகுலராக அதில் அழுதுட்டார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அழுதுட்டாருன்னா மேடைகளில் அழுகிறதெல்லாம் அரசியல் தான். அதை நம்ம அவ்வளோ டீப்பாக டிகோட் பண்ண வேண்டியதில்லை. அதாவது நிறையா அதில் பேசினார். நான் தான் தமிழ்நாடு, என்னைய விமர்சனம் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டை விமர்சனம் பண்ணுற மாதிரின்னு பேசுகிறாரு. அதெல்லாம் அரசியலில் விமர்சனங்களை தாங்காமல் நீங்கள் அரசியல் பண்ண முடியும். எஸ், ஒரு விமர்சனம் வருதுன்னா அதுக்கு எதிர் விமர்சனம் பண்ணலாம், கருத்துக்கள் சொல்லலாம். அதற்கு நீ விமர்சனமே பண்ணாதீங்கன்னு சொன்னால் அரசியலில் பேசிக்கான குவாலிஃபிகேஷனே அது அங்கே இல்லை. அரசியலுங்கிறது உங்களை நம்பி ஒரு கருத்து சொல்லுவாங்க. அது ஜெயலலிதாவுக்கு வராத கருத்துக்களா, கலைஞருக்கு வராததா, அப்படி தமிழ்நாட்டுக்கு கூட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க. அவங்க விமர்சனம் பண்ணுவாங்க, பதில் கருத்து சொல்லுவாங்க. ஆனால் என்னை விமர்சனமே பண்ணாதீங்க, என்னை விமர்சனம் பண்ணால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை விமர்சனம் பண்ணுற மாதிரிங்கிறது அரசியலில் ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு தன்மை. ஓகே. அண்ட் அந்த அழுத விஷயம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறைய இடத்துல அது ஒரு ஸ்கிரிப்டட் கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது ஸ்கிரிப்டட் கான்செப்டாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பேப்பர்லாம் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஓகே, அது சும்மா ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா அப்படி அவ்வளோ லீக்காலாம் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சிம்பத்திக்காக பண்ணிருக்காரு. ஓகே, எமோஷனலா கட்டுப்படுத்தக்கூடிய நபர் தான். 41 பேர் இறந்து போன அன்னைக்கு அழுகாதவர் இன்னைக்கு என்ன விமர்சனம் பண்றாங்கன்னு அழுகிறாரு அப்படின்னா அதுவே அவருக்கு ஒரு என்ன சொல்ற அவருடைய குவாலிட்டியை குறைக்கிற மாதிரி. 41 பேர் இறந்து போன அன்னைக்கு நீங்க அழுது ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கன்னா அதுல ஒரு லாஜிக் பார்க்க வந்தவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கு யார் காரணங்கிறது ரெண்டாவது விஷயம். என்ன பார்க்க வந்தானே இறந்து போனாங்க. நம்ம ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்திருக்காங்க, அங்க ஏதோ நடந்து போச்சுன்னா நம்ம தானே அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அந்த மாதிரி அன்னைக்கு பேசியிருந்தா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. இன்னைக்கு சம்பந்தமே இல்லாம அழுகிறாரு அப்படிங்கிற போது அது அரசியலுக்காக பண்ற ஒரு ஸ்டண்ட் தான். அப்படித்தான் பார்க்கணும். அண்ட் இவர் பேசிக்கா அரசியலை எப்படி எதிர்கொள்வாருன்னு நினைக்கிறீங்க? அரசியலில் இப்போ ஒன்னும் ஆரம்ப கட்டத்துல தான் இருக்காரு. ஓகே, தடுமாற்றமா தான் இருக்காரு. இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு இவர் தான் முதல்ல சொல்றாரு. அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே இவரை நம்பி வரலையே. ஓகே, கூட்டணிக்கான எந்த விதமான அடிப்படையும் இல்லை. கூட்டணி இல்லாமல் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. 1980 இருந்து இப்போ வரைக்கும் வலுவான கூட்டணி இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது ஒரு ஃபார்மெட் இருக்கு. 1980 டிஎம்கேவும் காங்கிரஸும் அலையன்ஸ். அவங்க என்ன பண்றாங்கன்னா விஜய் சொல்ற இதே அலையன்ஸ் சொல்றாங்க 50-50 ஷேர். 234 2 பேரும் 50-50 ஷேர் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க. அதுல படு தோல்வி அடைகிறாங்க. எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். அப்ப இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் ஃபர்ஸ்ட் ஃபெயிலியர். ஓகே, ரெண்டாவது ஒரு ஸ்ட்ராங்கான அலையன்ஸ் ரெண்டும் இருக்கணும். 2016 ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க, மக்கள் நல கூட்டணி. அந்த மக்கள் நல கூட்டணியிலையும் அந்த மாதிரியான யார் முதலமைச்சர் வேட்பாளர்ல எல்லா கட்சியும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம்னாங்க. அதுவும் ஃபெயிலியர். ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அப்ப இந்த கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் ஃபெயிலியர் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ணா அன்னைக்கு இருந்தாருன்னா அண்ணா எம்ஜிஆர் 64 திரும்பி வருது, 77 திரும்பி வருது, திரும்ப சொல்றாங்க. அன்னைக்கு அண்ணா பெரியாரோடு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு திமுக ஆரம்பிக்கிறாரு. திமுக ஆரம்பிச்சு 2-3 தேர்தலில் போட்டிடுறாரு. இடைத்தேர்தலில் போட்டிடுறாரு. ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறாரு, ஒரு தேர்தலில் தோக்குறாரு. அதுக்கு பிறகுதான் 67 ஆட்சிக்கு வர்றாரு. அப்ப இந்த டிராவல் இருக்கு இல்லையா, இதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. எடுத்தோடனே அண்ணா நடக்கல. அப்புறம் 77 எம்ஜிஆர்ன்றாங்க. எம்ஜிஆருமே 71 கட்சி ஆரம்பிக்கிறாரு. 71 கட்சி ஆரம்பிச்சு 73 ஒரு இடைத்தேர்தல் வருது. அந்த இடைத்தேர்தலில் போட்டி போறாரு, ஜெயிக்கிறாரு. அதுக்கு பிறகுதான் 77 நேரம் டைரக்டா அவங்க போட்டி போறாங்க தமிழ்நாடு முழுவதும். அப்ப இவ்வளவு டிராவல் இருக்கு. எடுத்தோடனே தமிழ்நாட்டுல யாருமே கட்சி ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷம் ஒரு வருஷத்துல சிஎம் ஆனதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியல் எடுபடாத வச்சுக்கணும். இப்போ முதல் கட்டமா எடுத்து வைக்கிறாரு. இந்த முதல் கட்டத்திலே நிறைய தடுமாற்றங்கள், அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்ல, ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரெச்சர் ஃபார்ம் பண்ணல. அங்க இருக்கிற எல்லாருமே புதிய ஆட்கள் தான். இப்ப அவங்க எப்படி தேர்தலை ஹேண்டில் பண்ண போறாங்க? எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு பெரிய விஷயம். கிரவுண்ட் லெவல்ல போய் பார்க்க வேண்டிய விஷயம். மக்களை நேரடியாக போய் சந்திச்சு அவங்கள்ட்ட இருந்து ஓட்டுகளை வாங்கணும், கேரி பண்ணணும். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு. நிறைய சரியான வழிமுறை இருக்கு, தவறான வழிமுறையும் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏரியாக்குள்ள போனீங்கன்னா 2 கட்சிகள் திமுக அதிமுக அவங்க ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணுவாருன்னா அங்கேயும் இருப்பார். அவங்க வீட்டில் நல்லது கெட்டது, காது குத்து வீடு, கருமாதி வீடு,
அவங்களுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இது வாங்குற பென்ஷன் வாங்குறது, ஆதார் கார்டு வாங்குறது, ரேஷன் கார்டு வாங்குறது, இந்த மாதிரியான ஹெல்ப்லாம் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே உட்காந்துருப்பாங்க. அங்கேயே அவங்களெல்லாம் மீறி நீங்கள் உள்ள போகணும். அது வந்து உங்களுக்கு ஒன்றும் புரியல. உங்களுக்கு ஒரு பெரிய மாஸ் கிரௌடு பார்த்தோன்னே இவங்க வந்து நம்ம ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ இருக்கிறவங்க ரசிகர்கள். ஓகே, ஐயா நல்லக்கண்ணு அவருடைய மறைவுக்கு போயிருந்தோம். நாங்கள் போயிட்டு வரப்ப தான் விஜய் வர்றாரு பின்னாடி. ஒட்டுமொத்தமா அமைதியாக இருந்த மீடியா, போலீஸ் எல்லாம் வந்து விஜய் வந்தோடனே ஒரு அட்டென்ஷன் பாக்குறாங்க. நம்மளுமே முன்னாடி போயிட்டு இருக்கோம், பின்னாடி விஜய் வரானே நம்மள அறியாம அட்டென்ஷன் திரும்பி பாக்குறோம். ஓகே, அது பேசிக்கா இருக்க ஒரு அட்டென்ஷன். ஆமா, யார் விஜய் அவரு அப்படி இருக்காரு திரும்பி பாக்குறோம். அப்ப இந்த அட்டென்ஷன் வந்து ஓட்டுறா மாறுமான்னு தெரியாது. அப்போ ஒரு விஜய் பார்க்கணும், விஜய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், விஜய் என்ன ஹேர் ஸ்டைல் வச்சிருக்காருன்னு பார்க்கணும், விஜய் எப்படி சட்டு போட்டிருக்காருன்னு பார்க்கணும், நேர்ல விஜய் எப்படி இருப்பாரு, இதை பார்க்கறதுக்கு தான் கூடுற கூட்டம். முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த கூட்டம் வந்து வாக்குகளாக மாறாது. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கூட்டம். நானே நின்று பார்த்துட்டு தான் வந்தேன். விஜய் வந்திருக்காரு வெட்டி பார்த்தோம், அவங்க கிராஸ் பண்ணி தான் போனார். அப்ப இது வந்து நார்மல். இது வந்து அது வந்து ஒரு பொதுவான ஒரு அர்பன் ஏரியாவில் போய் அவர் நிக்கிறாரு, ஒரு வில்லேஜ் ஏரியாவில் போய் அவர் நிக்கிறாரு அப்படிங்கும்போது ஒரு நடிகர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவர் என்ன கலர் சட்டை போட்டிருப்பாரு, என்ன கலர் பேண்ட் போட்டிருப்பாரு, எப்படி ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாரு, எப்படி பேசுறாரு, சினிமாவில் பார்த்த மாதிரி தான் ரியல்ல இருக்கிறாரா அப்படின்னு ஒரு ஆர்வத்துல போய் சேர கூட்டம். அப்புறம் இவர் ஒரு பெரிய ரசிகர் பேஸ் வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் இந்த குரோடெல்லாம் அப்படியே மொத்தமா ஓட்டா வந்து கன்வேயர். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அரசியல் ஒரு பக்குவப்பட்ட ஒரு ஸ்டேட் இது. இங்க நீங்க அரசியல் பண்ணணும்னா ஒண்ணு நீங்க போராட்ட களத்துல இருந்து வரணும், இல்லைன்னா வந்து ஐடியாலஜிக்கலா வரணும். ரெண்டு விஷயம் தான். நீங்க வந்து ஒரு பெரிய இஷ்யூவை கையில் எடுத்து அதுல இருந்து ஒரு போராட்டம். அண்ணா வந்து அன்னைக்கு இருமொழி கொள்கையை எடுத்தார் கையில். இருமொழி கொள்கையை கையில் எடுத்து ஒரு பெரிய இந்திய எதிர்ப்பை கையில் எடுத்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஒரு பெரிய தம்பி கூட்டத்தொகையை சேர்த்து அதை தொடர்ந்து பண்றாரு. பண்ணி அதுக்கு பிறகு அதை வந்து அரசியல் படுத்துறாரு, அரசியல் வர்றாரு. அப்புறம் ஐடியாலஜிக்கலான ஒரு விஷயம். நாம் தமிழர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு ஐடியாலஜிக்கல் பண்றாங்க. தமிழ்நாட்டில் திராவிடம் ஐடியாலஜி ஒன்று இருக்கு. அதுக்கு மாற்றாங்க தமிழ் தேசியம் ஐடியாலஜி கொண்டு வரோம், இதுதான் வந்து சரியா இருக்கும், இது தமிழ்நாட்டுக்கான அரசியல் அப்படின்னு அவங்க ஒரு முன்னெடுப்பு நடத்துறாங்க. அது வந்து குரோத்தா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 8% வரைக்கும் வர்றாங்க. அப்போ ஒன்னும் ஐடியாலஜிக்கலான ஒரு பார்ட்டியா இருக்கணும், இல்ல இஷ்யூ பேஸ்டு பார்ட்டியா இருக்கணும். உங்கள்ட்ட ரெண்டுமே இல்லையே. நீங்க ஐடியாலஜிக்கலானா அதுல கொஞ்சம் எடுத்துக்கிறீங்க, தமிழ் தேசத்துல கொஞ்சம் எடுத்துக்கிறேன், திராவிடத்துல கொஞ்சம் எடுத்துக்கிறேன், எல்லாத்துலயும் கொஞ்சம் எடுத்து மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சட் ஃப்ரூட் மாதிரி பண்றேன் அப்படிங்கிறது வந்து புதுசா இருக்காது. ஓகே, ஐடியாலஜிக்கலும் நீங்க ஸ்ட்ராங் கிடையாது, இஷ்யூ பேஸ்டும் ஸ்ட்ராங் கிடையாது. ஒரு போராட்ட களத்துல இருந்து வர்றீங்க அப்படின்னு பார்த்தாலும் அதுவும் ஸ்ட்ராங் கிடையாது. ஏதோ முக்கியமான இஷ்யூ எடுத்துறீங்க, பெருசா தொடர்ந்து போராட்டம் பண்ணி அதை சக்சஸ் பண்ணிட்டு அதுல இருந்து வர்றீங்க. இப்ப ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்தப்ப அதுல இருந்து ஒரு சில கட்சிகள் உருவாச்சு, பேஸா வச்சுக்கிறாங்க, வச்சுட்டு பண்றாங்க. அப்படி எந்த விதமான பேஸ் ஒன்லி சினிமாவில் பண்ண ஒரு இதை மட்டும் வச்சுக்கிட்டு, பாப்புலாரிட்டியை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்க வந்து நேரடியாக அரசியலுக்கு வந்துடுவோம், மாத்திடுவோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் தமிழ்நாடு மிக முன்னேறிய மாநிலமா இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா போன கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 4% இருந்தது எக்கனாமிக் growth. இன்னைக்கு 11% இருக்கு. 5 வருஷத்துல 2 வருஷம் வந்து 2021, 22 கொரோனா பீரியட், 23, 24, 25 இந்த 3 வருஷத்துல growth வந்து இப்படி போயிருக்கு. 4 to 11 போயிருக்கு. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிக்லேயே இருக்கு. 11% இருக்கு. பாத்தீங்கன்னா அப்புறம் பெண் கல்வி அப்படின்றது பாக்குறப்ப இன்னைக்கு நம்ம தான் தமிழ்நாடு தான் நம்பர் 1ல இருக்கு. ஹையர் எஜுகேஷன்ல உமன்ஸ் அப்படின்றதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1ல இருக்கு. அப்புறம் அதிகமா பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஸ்டேட்னா தமிழ்நாடு தான். சேஃபஸ்ட் சிட்டி இன் சென்னைன்றாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லல, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் நீங்க கிராஸ் பண்ணி இதை விட பெட்டரா நீங்க என்ன பண்ண முடியும், என்ன பண்ண போறீங்கன்றதுக்கான ஒரு இதுவுமே இல்லையே, ஒரு பிளான் திட்டமே இல்லையே. அப்ப இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஆட்கள், புதிய ஆட்கள், எந்த விதமான ஐடியாலஜிகளும் கிடையாது, ஸ்ட்ராங்கான பேஸ் கிடையாது, வலுவான அங்க தலைவர்கள் கிடையாது. விஜய் தவிர யாருமே அங்க இல்ல, பெரிய தலைவர்கள் இல்லையே. அண்ணா வந்து கட்சி ஆரம்பிக்கிற பாத்தீங்கன்னா அண்ணா கூட ஒரு பெரும் கூட்டம் வச்சிருக்காரு. எல்லாருமே மிகச்சிறந்த பேச்சாளர். கலைஞர் இருக்கிறார், டி.கே. சீனிவாசன் ஒருத்தர் இருக்கார், தத்துவமேன் டி.கே. சீனிவாசன், என் சோமு, ஒரு பெரும் கூட்டம் வந்துருந்தாங்க. எல்லா நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், எல்லாருமே வந்து பிரில்லியன்ட்ஸ். எல்லாமே அவங்க வந்து ஒரு உலக அரசியலே 1 மணி நேரம் பேசுவாங்க, அந்த மாதிரி எந்த விதமான இன்ஸ் இல்லாம. அதனாலதான் அன்னைக்கு வந்து அதனாலதான் வந்து அண்ணா 2 வருஷம் தான் ஆட்சியில் இருந்தார், 2 வருஷத்துல இறந்து போயிட்டாரு. அண்ணா ஆரம்பிச்ச கட்சி 2 வருஷம் கழிச்சும் இன்னைக்கு 50 வருஷமா இருக்கு. அப்ப அண்ணா வந்து அங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ், ஐடியாலஜிக்கலான பேஸ்,
ஐடியாலஜிக்கான ஆட்களை உருவாக்கியிருந்தார். ஒரு பக்கம் நான் நினைக்கிறேன், அந்த பக்கம் ஒரு பக்கம் பேராசிரியர் அன்பழகன், ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கியிருந்தார். அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லையா? அடுத்த கட்ட தலைவர்கள் கிடையாது, ஐடியாலஜிகள் கிடையாது, வேற பொலிட்டிக்கல் ஸ்ட்ராங் கிடையாது, இஷ்யூ பேஸ்டு கிடையாது, எதுவுமே இல்லை. விஜய்ங்கிற ஒரு மாசம் மட்டும் அப்படியே கூட்டு வந்து காட்டி அப்படியே வாங்கிட்டு அப்படியே சிஎம் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறது வந்து தமிழ்நாட்டுக்கே ஆகும். இது வரைக்கும் உருவாக்கி வச்சிருக்க அந்த ஸ்ட்ரக்சரை எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க? நாளைக்கு உங்களுக்கு வந்தாலும் இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? நீங்க ஒன்றிய அரசு வந்து மொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில உரிமைகள்லாம் ஒண்ணு எடுக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கார்பரேஷன் லெவல்ல தான் ஒரு மாநிலம் இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஐடியாலஜி. மொத்தமா பவர் எங்கிட்ட தான் இருக்கணும், எல்லா பவர் எங்கிட்ட தான் இருக்கணும், நாங்க சொல்றதுதான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒரு இதுல போயிட்டு இதை எடுத்துலாம் நீங்க எப்படி ஃபைட் பண்ணுவீங்க? தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டாதான் 4000 கோடி ரூபாய் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணோன்னு பணத்தை நம்ம கொடுக்க வேண்டிய நிப்பாட்டி வச்சிருக்காங்க. சர்வசிக்ஷா அபியான் கொடுக்க வேண்டிய 4000 கோடி ரூபாய் பணத்தை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. NEP-ல நீங்க வந்து ஜாயின் பண்ணுங்க, தமிழ்நாடு சிலபஸை மாத்துங்க, NEP 2020 ஜாயின் பண்ணுங்கன்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க? தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு பெரும்பாலான கட்சிகள் சொல்றாங்க அதுல 3 மொழி கொள்கை வருது. ஒரு 3 மொழி கொள்கைனா ஹிந்தி தான் அடிஷனல் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். 3 மொழி கொள்கை வந்துச்சா அந்த தாய்மொழிக்கு ஒரு பாதிப்பாயிரும். என்னப்பா மொழிக்கு இவ்வளவு பெரிய விஷயமா நீங்க அக்கப்புறம் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றவங்களுக்கு ஒரு இனத்தினுடைய அடையாளத்தை அளிப்பதற்கு முதல் படி வந்து மொழி தான். மொழியை அழிச்சிட்டீங்கன்னா அடுத்தடுத்தது இது வந்து உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மெட். அப்ப அதுதான் ஆபத்துங்கிறாங்க. அண்ணா அதான் கையில் எடுத்தார். அண்ணா அதை தான் கையில் எடுத்து என்ன பண்ணாலும் இருமொழி கொள்கை தான் எங்களுக்கு இன்னும் உறுதியா இருந்தார். அதனால மிகப்பெரிய இந்திய போராட்டம் வந்துச்சு. திருப்பி அதே மாதிரியான ஒரு இஷ்யூ வருது. அதை எதிர்த்து ஒரு இங்க கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட்ல வலுவான கூட்டணி கட்சிகள் இருக்கு, பார்லிமெண்ட்ல ஃபைட் பண்றாங்க, லீகலாவும் ஃபைட் பண்றாங்க, மக்கள் மத்தியிலையும் ஜனநாயக ரீதியாகவும் ஃபைட் பண்றாங்க. இப்படி விஜய் மாதிரி ஆட்டம் வந்து இது எப்படி ஹேண்டில் பண்ணுவது? புரியுது. இந்த இந்தி திணிப்பு பத்தி, இந்தி திணிப்பு மட்டும் கிடையாது, ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? நமக்கு வரவணி 4000 கோடி ரூபாய் இல்ல, கோர்ட்டுக்கு போறாங்க. ஒரு சிம்பிள் சொல்றேன், மாநில அரசுகளே உயர்கல்வி நிறுவனத்துக்கான அதாவது யூனிவர்சிட்டிஸ்க்கு வேந்தரை நியமிச்சுக்கலாம் அப்படின்னு காலகாலமா இருந்துச்சு. போன ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, அதாவது வெளி மாநிலத்தை வந்து சேர்த்தாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில வேற ஒரு ஸ்டேட்டை கொண்டு சேர்ந்தவங்க வந்து ஈஸியா போட்டாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு. அப்புறம் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணப்போ என்ன பண்ணாங்க, அதை மாத்தினாங்க, அது வேற கொண்டு வந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், காமராஜ் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய மனோன்மணி சுந்தரம் யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், எல்லா யூனிவர்சிட்டிக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் ஒருத்தர் விசியா இருக்கும், வைஸ் சான்சலரா இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய குழந்தைய படிக்க போறப்ப அந்த கல்ச்சர் தெரியும். அப்ப அதை என்ன பண்றாங்கன்னா, இல்ல ஆளுநர் தான் பிக்ஸ் பண்ணுவாருன்னு ஒரு கொண்டு வராங்க. ஆளுநரை வைத்து அந்த அதிகாரத்தை பறிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஃபோர்ஸ் பண்றாங்க. உடனே இவங்க என்ன பண்றாங்க, சட்டமன்றத்துல ஒரு தீர்மானம் போடுறாங்க. போட்டு இதை வந்து நாங்க மாநில அரசுகளே நியமிச்சுக்கிறோம்னு ஒரு கொண்டு வராங்க. ஆளுநருக்கு அனுப்புறாங்க. ஆளுநர் வந்து அதை ரிஜெக்ட் பண்றாரு. இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் நடந்து அது ஒரு பெரிய ட்ரையல் போய் இப்ப வந்து தீர்ப்பு வந்துருச்சு. இப்ப தமிழ்நாட்டுல எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே அந்த கவர்மெண்ட்டை விசிஐ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், லைக் இப்போ இந்தி திணிப்பு, இந்த ஜல்லிக்கட்டு அதெல்லாம். ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த வேலு ஸ்பீச்சில் வந்து விஜய் பேசியிருந்தாரு, ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டு அப்படின்றத. பிக் பாஸ் ஜோலி கூட அதை பற்றி கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போட்டிருந்தாங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு ரைமிங்கில் ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஆனால் அது அவங்களுக்கு புரியுமான்னு தெரியலையே. எல்லாரும் புல்லுக்கட்டோட ஜல்லிக்கட்டு மாடு பண்ண முட்டி பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு ஆட்கள்லாம் 15-16 வயசு ஆட்கள், சுறா போக்கி மணியார் ஆட்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் நீங்க டைரக்ட் ஒரு மறைமுகமான கதையெல்லாம் சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. டைரக்டா சொல்லிக்கலாம், நான் வந்து ஜல்லிக்கட்டு காலம் இருந்துச்சு, அதுல 2 புல்லுக்கட்டை காமிச்சு கொண்டு வழி கொண்டு வந்துட்டேன்னா அதை பத்தி சொல்லியிருக்காரு. நம்மளும் புல்லுக்கட்டை எடுத்துட்டு போலாம்னு எல்லாரும் ஜல்லிக்கட்டு காட்ட போயிடுவாங்க. போய் அது வந்து ரீல்ஸ் வேற எடுத்துருவானுங்க. தப்பாதான் நடக்கும். அந்த கதையை வந்து அவங்களுக்கு ஒரு சொல்றாரு, அரசியல் களத்தில் நான் வந்து அரசியல் களம்ங்கிறது ஜல்லிக்கட்டு, நான் அதுல ஒரு சின்ன பையன், புல்லுக்கட்டை காமிச்சு இந்த அரசியலை பக்குவப்படுத்துவேன்னு சொல்றாரு. அதுக்கு மீனிங். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இந்த கூட்டணி பற்றி பேசியிருந்தாரு வேலு ஸ்பீச்சில் இல்லையா? ஸோ வந்து அண்ணா அறிவாலயத்தில் வந்து ஸ்டாலின் சார் நின்றுட்டு போகிற வரங்களை கூப்பிட்டு போயிட்டு அவர் வாங்கின கல்லாப்பட்டியில் பாதி காசை கொடுத்து எல்லாரும் கல்லாப்பட்டி கூட்டணியாக மாறிடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. அதை பற்றியும் அப்படி இல்லை, இவர் தான் முதல்ல ஆஃபர் கொடுக்குறாரு. அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என் கூட வரலாம் இல்லையா, நாங்களும் ஆட்சியில பங்கு கொடுப்போம் இல்லையா, நீங்க தான் சொல்றாரு. ஆனா தமிழ்நாட்டுல இன்னைக்கு வரைக்கும் ஒரு லெட்டர் பேட் கட்சி கூட ஒரு நம்பி போலையே.
ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்குறாரு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் சமீப காலங்களில் அரசியல் கட்சிகள் கொடுக்காத ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. என்னுடைய மந்திரி சபையில் உங்களுக்கு இடம் கொடுப்பேன், எல்லா ஆட்சி அதிகாரத்திலும் உங்களுக்கு பங்கு கொடுப்பேங்கிறாரு. தமிழ்நாட்டில் எந்த அரசியல் கட்சியுமே போலையே, ஒரு சின்ன கட்சி கூட அவர்கிட்ட போல இப்போ வரைக்கும். அதான் அதுக்கானதான் இதை சொல்லியிருக்காரு, ஒரு கல்லாப்பெட்டியை கொடுத்து கல்லாப்பெட்டி கூட்டணி அமைச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, கல்லாப்பெட்டியை விட கஜானாவே தரன்றாருல அவரு. ஓகே, கல்லாப்பெட்டிங்கிறது முதல்ல கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க, இவர் கஜானாவிலே ஷேர் கொடுக்குறேன்றாரு. ஓகே, யாரும் வரலையே, கல்லாப்பட்டி பெருசா கஜானா பெருசா? கஜானா தான் பெருசு. கஜானாவே தரன்றாரு, கஜானாவில் உங்களுக்கு ஒரு பகுதி தரேங்கிறாரு. உங்களை யாரும் நம்பி வரலையே, ஒன்னும் அன்டெஸ்டட் ஒரு பார்ட்டியா தான் இருப்பீங்க. அதனால இவரை நம்பல. ரெண்டாவது இவருடைய என்ன சொல்றது, இவரோட ஆக்டிவிட்டிஸையும் மக்கள் வந்து பெருசா ரசிக்கல. அரசியல் கட்சியிலே யோசிக்கிறாங்க இவங்களை வச்சு எப்படி நம்ம தேர்தல் சந்திக்க போறோம். இப்ப கூட வரக்கூடிய தகவல்னா செங்கோட்டையனே ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறாரு, மீண்டும் அதிமுக போயிடலாம்ங்கிற மாதிரியான ஆல்கேஷன் இருக்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் கூட வருது. அது என்ன நடக்க போதான்னு தெரியல, அனைவரும் போவதற்கான வாய்ப்புகளும் இருக்குன்றாங்க. இவ்வளவு நேரம் வந்து டிவிகே வேலு ஸ்பீச்சை பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசணும். அண்ட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். நன்றி.